தமிழகத்தில் தூர்வாரப்படும் ஏரிகளில் இருந்து வண்டல் மண்ணுடன் மணலும் சேர்த்து அள்ளப்பட்டு வருவதாக மேட்டூர் எம்எல்ஏ செம்மலை குற்றம் சாட்டியுள்ளார். ஒவ்வொரு ஏரியிலும் வண்டல் மண்ணை எடுத்தது போக அதற்கு அடுத்தபடியாக இருக்கிற செம்மண் அதையும் வாருகிறார்கள். அதற்கு பிறகு அந்த மண் வாரிய பிறகு அதற்கடியிலே இருக்கிற மணலையும் எடுக்கிறார்கள். இது விவசாயிகள் எடுப்பதில்லை, தனியார் எடுக்கிறார்கள். பனமரத்துப்பட்டி ஏரியை பொறுத்தவரையிலே 2 அரசியல் பிரமுகர்களுக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் ஒரு நபரை வைத்துக்கொண்டு ஒரு லோடு லாரிக்கு 2000 ரூபாயை வாங்கிக் கொண்டு இன்றைக்கு மணலையும் செம்மண்ணையும் லாரியாக ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு விவசாயி கூட பயனடையவில்லை. தமிழக அரசின் ஓராண்டு சாதனையை வெளியிடாமல் 100 நாள் சாதனையை பட்டியலிட்டது ஜெயலலிதாவின் பெயரையும் புகழையும் இருட்டடிப்பு செய்வது போன்று உள்ளதாகவும் செம்மலை குறிப்பிட்டார். ஓராண்டு அம்மாவுடைய ஆட்சியினுடைய சாதனை என்று வெளியிட்டிருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். தன்னுடைய ஆட்சி காலத்தை மட்டும் இவர் 100 நாள் சாதனை என்று இவர் விளம்பரப்படுத்தி இருப்பது அம்மாவினுடைய சாதனையை இருட்டடிப்பு செய்கிறாரோ என்ற அந்த அச்சம் எனக்கு ஏற்பட்டிருக்கு.